மசோதாக்கள் மீது ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இந்திய இறையாண்மையை நிலைநாட்டியுள்ளது என இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். ஆளுநருக்கு உத்தரவிடுகின்ற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உள்ளதா? ஆளுநர் பெருசா, ஜனாதிபதி பெருசா, உச்ச நீதிமன்றம் பெருசா, அல்லது சட்டமன்றம் பெருசா, நாடாளுமன்றம் பெருசா? இத்தகைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையிலே இவை அனைத்துமே இந்திய இறையாண்மையோடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு இறையாண்மையை நிலைநாட்டி இருக்கிறது. மேதகு ஜனாதிபதி அவர்களுடைய அந்த பதவிக்கு உண்டான மாண்பு, மேதகு ஆளுநர் அவர்களுடைய அந்த பதவிக்கு உண்டான மாண்பு, அரசியல் சட்டத்திலே அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, இவற்றையெல்லாம் நிலைநாட்டி இருக்கிறது. அதே நேரத்திலே சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களை குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே ஒப்புதல் அளிக்க வேண்டும், கிடப்பிலே போடக்கூடாது. இத்தகைய சங்கதிகளுக்கு என்ன தீர்வு என்று வருகிற பொழுது மீண்டும் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் என்கின்ற அந்த வழிமுறையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியாது என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது.